நான் ஜோ பைடனோடு பேசியிருக்கிறேன், ரிஷி சுனக்கோடு பேசியிருக்கிறேன், பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானோடு பேசியிருக்கிறேன். எல்லாரோடையும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்கெல்லாம் யுத்தத்தை நிறுத்துறதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நிறுத்த எல்லாம் முடியாது. அவங்க சொல்லுவாங்க தான் யுத்தத்தை நிறுத்தணும். இந்த என்ன யோசிப்பான், யுத்தத்தை நிறுத்தினோம்னா எலெக்ஷன் வந்துடும். ஹமாஸ் தரப்போடு ஈஜிப்ட் வழியாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்தார்கள். எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது சொன்னா, ஒரு பக்கம் நமக்கு தெரியும் ஹூதிகள் இருமுனை தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். தற்போது மும்முனை தாக்குதலாக அது மாறப்போகிறது. யமனுடைய ஹஜ்ஜா பிராந்தியத்தில் இந்த பயிற்சிகள் நடைபெறுவதாக இன்றைக்கு அவர்கள் புகைப்படம் வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அவர்களுடைய ராணுவ பிரிவை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். இத்தோடு இஸ்ரேல் இனிமேல் நாங்கள் தலை வைத்தும் படுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு பாலஸ்தீனத்தை சுதந்திர தேசமாக அறிவித்துவிட்டு போக வேண்டும். அமெரிக்காவும் அதை அறிவித்துவிட்டு போக வேண்டும். அப்படி போனால் தான் பாபல் மந்தப் உள்ளிட்ட ரெட் சி பகுதிகளில் அவர்களுக்கு தொழில் செய்ய முடியும். ஈரான் உள்ளிட்ட யாராவது இவர்களை கோஆர்டினேட் பண்ணுகிறார்கள். ஈவன் சவுதி அரேபியா கூட இதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 500 டேங்குகள் அவர்கள் காலி செய்யப்பட்டிருக்க. மொத்தமாக அவர்கள் 500 டேங்குகளை இழந்திருந்தாங்க. இது எப்பன்னு கேட்டா சீஸ்ஃபயருக்கு முன்பதாக நடந்தது. இந்த விவகாரத்தோடு அடுத்ததாக என்ன ஆபத்து இதே மாதிரி கிளம்பி வருதுன்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா பள்ளத்தாக்கின் மீது இஸ்ரேல் நடத்தி வருகிற அடக்குமுறை தாக்குதல்கள் மிக கொடூரமாக நடைபெற்று வருகிற நேரத்தில் இந்த தாக்குதல்கள் எல்லாமே பெரும்பாலும் வான்வழி தாக்குதல்களாக இருக்கிற இந்த நேரத்தில் நாம் 80வது நாளை தாண்டி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 80 நாட்களாக இந்த யுத்தம் நடைபெற்று வருகிறது. நமக்கெல்லாம் தெரியும், வரலாற்றிலேயே பாலஸ்தீன போராளிகளோடு 80 நாட்கள் இஸ்ரேல் ஒரு யுத்தத்தை நடத்தியதே கிடையாது என்பது முதல் விவகாரம். இரண்டாவது விவகாரம் என்னவென்று சொன்னால், இந்த யுத்தத்தை எப்படியாவது ஒரு இடைநிறுத்தமாவது, ஒரு தற்காலிக இடைநிறுத்தத்தையாவது, ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வந்துக்கிறணுங்கிறதுக்காக இஸ்ரேல் பல விதங்களில் பல முயற்சிகளை செய்து பார்த்தார்கள். ரஷ்யா வரைக்கும் போய் கெஞ்சி பார்த்தார்கள், அது நடக்கவில்லை. கத்தாரோடு நேரடியாக பேசி கெஞ்சி பார்த்தார்கள், நடக்கவில்லை. குறிப்பாக கத்தாருடைய பிரதமரோடு நார்வேயில் வைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மொசாதுடைய தலைவரும் மொசாதுடைய டைரக்டரும் CIA உடைய டைரக்டரும் சேர்ந்து கத்தார் பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இப்படி எந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் வெற்றி கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால், ஹமாஸ் தீர்க்கமான ஒரு முடிவோடு இருக்கிறது. ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வருவோம், அத்தனை பேரையும் நாங்கள் விடுதலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், எங்கள் அத்தனை பேரையும் நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த யுத்தம் நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாற வேண்டும். இதுக்கு பிறகு பாலஸ்தீன பக்கத்துக்கு தலை வச்சு கூட தூங்கக்கூடாது என்கிற விதமான மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் ஹமாஸ் உள்ளிட்ட அங்கிருக்கக்கூடிய அனைத்து போராளி குழுக்களும் இருக்கிறார்கள். இதனால் தான் இஸ்ரேலால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டா, மீண்டும் ஒரு கோரிக்கையை சர்வதேச மன்றத்தில் வைத்திருக்கிறார். குறிப்பாக ரஷ்யாவும் சீனாவும் தலையிட்டு ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு முயற்சி செய்ய வேண்டும், எங்களுடைய பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். பணைய கைதிகளை என்னன்னா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, மீசைக்கு மாச கூழுக்கு மாசன்னு. ஒன்னு கூழு குடிக்கணும், இல்லாட்டி மீசையை வெட்டி வீசணும். ரெண்டுக்குமே ஆசைப்படுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி நெதன்யாவுக்கு என்னன்னு கேட்டா, கேப்டிவ்ஸை விடுதலை பண்ணிக்கிறவும் வேணும், தாக்குதல் நிறுத்தவும் மாட்டேன். அதாவது தாக்குதல் நிறுத்தினா மானம் போயிடும், கேப்டிவ்ஸை விடுதலை பண்ணனா ஆட்சியே போயிடும். இப்போ ரெண்டில் மானத்தை காப்பாற்றுறதா ஆட்சியை காப்பாற்றுறதா? மானத்தை காப்பாற்றினா ஆட்சி போயிடும், ஆட்சியை காப்பாற்ற போனால் மானம் போயிடும். ஆல்ரெடி அவனுக்கு எந்த மானம் ரோஷம் சூடு சொரணை இல்லாத ஒரு லெவலில் தான் அந்த ஆள் நிற்கிறானுங்கிறது சர்வதேசத்துக்கே தெரியும். இன்றைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால், நான் ஜோ பைடனோடு பேசியிருக்கிறேன். என்னன்னா, இப்போ இவன் பேசுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் ஹமாஸ் மாதிரி, ஹமாஸ் தான் நெதன்யாகு மாதிரியும் இருக்குது. ஏன்னா பெரிய படைபலத்தோட ஹமாஸ் இருக்கிற மாதிரியும் இவன் ஹமாஸ் மாதிரியும் கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கிறான் பாருங்களேன். அந்த அளவுக்கு அடி, அவ்வளவு கேவலம், அவ்வளவு அசிங்கம். உலக வரலாற்றில் இஸ்ரேல் இப்படி ஒரு கேவலத்தை சந்திக்கவே இல்லை என்பதை கடந்த உரையிலையும் நாம சில ஆதாரங்களோடு சொல்லி இருந்தோம். இவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, இன்னைக்கு சொல்றாரு, நான் ஜோ பைடனோடு பேசி இருக்கிறேன், ரிஷி சுனக்கோடு பேசி இருக்கிறேன், பிரான்சினுடைய அதிபர்
அதிபர் மெக்ரானோடு பேசி இருக்கிறேன், எல்லாரோடையும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன், அவங்க எல்லாம் யுத்தத்தை நிறுத்துறதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நிறுத்த எல்லாம் முடியாது. அவங்க சொல்லுவாங்க தான் யுத்தத்தை நிறுத்தணும். இந்த ஆள் என்ன யோசிப்பான், யுத்தத்தை நிறுத்தினோம்னா எலெக்ஷன் வந்துடும், யுத்தத்தை நிறுத்தினோம்னா நம்ம மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு நேரடி விசாரணைக்கு வந்துடும், வழக்கு விசாரணைக்கு வந்துடும், யுத்தமும் நின்றுடும், யுத்தம் நின்றதோட எலெக்ஷனும் வந்துடும், எலெக்ஷன்லையும் தோத்துருவேன், வழக்கிலையும் தோத்துருவேன், போய் களி தின்ன வேண்டி வந்துருங்கிறதுக்காகத்தான் தன்னுடைய ஆட்சியையும் மானத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக இவ்வளவு பெரிய அநியாயத்தை இந்த கொடூரமான மனித மிருகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹமாஸ் தரப்போடு ஈஜிப்ட் வழியாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்தார்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஹமாஸினுடைய தலைவர் அதாவது இஸ்மாயில் ஹனியா அவங்க தோஹா கத்தார்ல இருந்து நேரடியாக கெய்ரோ வந்திருந்தார் பேச்சுவார்த்தைக்காக. 2 நாட்களுக்கு முன்பதாக ஜிஹாத் அல் இஸ்லாமியாவினுடைய அதாவது அல் குதுஸ் படையணியினுடைய பொறுப்பாளர்கள் கெய்ரோ வருகை தந்திருந்தார்கள். அவர்களுடைய பெயர்கள் வெளியிடப்படவில்லை, என்ன காரணம்ங்கிறது தெரியல. அவங்களும் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா கெய்ரோ வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். கெய்ரோ தரப்புல இருந்து என்ன சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னா, தற்காலிகமாக 7 தொடக்கம் 10 நாட்கள் ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வந்து இந்த கைதிகள் பரிமாற்றத்தை செய்து கொள்வது, அத்தோடு ஒரு நீண்ட ஒரு இடைவெளி எடுத்து 1 மாதம் அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு போவது என்பது தொடர்பான செய்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாங்காவை தேங்காய் வேலையெல்லாம் நம்ம கிட்ட செய்ய வர வேணாம் என்று சொல்லி தெளிவா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, சற்று முன்னால் ஹமாஸ் தரப்பு அறிவித்திருக்கிறார்கள், அதே போன்று ஜிஹாத் அல் இஸ்லாமியாவும் அறிவித்திருக்கிறார்கள், எக்காரணம் கொண்டும் இது போன்ற ஒரு நிலையை நாங்கள் எடுப்பதற்கு தயாரில்லை. குறிப்பாக கெய்ரோவினால் ஈஜிப்டினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சீஸ்ஃபயர் நிபந்தனைகள் நாங்கள் எங்கும் ஒத்துக்கொண்ட ஒரு விவகாரம் அல்ல. யுத்த நிறுத்தம்னா நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதற்கு வாங்க, நாங்கள் கேட்கிற எல்லாமே தரணும், எங்க நிபந்தனைகள் அத்தனையும் நிறைவேற்றப்படணும், இல்லைன்னா யுத்த நிறுத்தம் கிடையாது, 2ல் 1 பார்க்க நாங்கள் ரெடியா இருக்கிறோம் சொல்லி இன்றைக்கு ஹமாஸ் தரப்பாலும் ஜிஹாத் அல் இஸ்லாமியா தரப்பாலும் டிக்ளேர் பண்ணி அறிவித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி முக்கியமாக வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னு கேட்டா, இப்போ இந்த சண்டையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திருப்பமாக இந்த சண்டை மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு பக்கம் நமக்கு தெரியும் ஹூதிகள் இருமுனை தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். தற்போது மும்முனை தாக்குதலாக அது மாறப்போகிறது. முதல் விவகாரம், ஹூதிகள் ஒரு பக்கமாக பாபல் மந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பாபல் மந்த பகுதிகளில் எந்த ஒரு கப்பலையும் வரவிடாம அடிச்சு தகர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே பாபல் மந்தப் ஆல்மோஸ்ட் ஜனாசா வாக்கப்பட்டிருக்கிறது, எந்த கப்பல் போக்குவரத்தும் அங்கே கிடையாது. இரண்டாவது விவகாரம் என்னன்னு சொன்னா, அவர்கள் அங்கிருந்து ஈலாது துறைமுகம் வரைக்கும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஈலாது துறைமுகம் என்பது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதி என்கிற காரணத்தினால அங்கு வரைக்கும் அவர்களுடைய ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற நேரம், இன்றைக்கு நாம் ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக சொல்லி இருந்த ஒரு செய்தி இன்றைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. குறிப்பாக யமனுடைய செய்தி சேவையே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இதற்கான பயிற்சிகள் நடைபெறுகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அது என்ன பயிற்சி என்று சொன்னால், 20,000 ஹூதிகள் நேரடியாக காசாவில் சென்று போராடுவதற்குரிய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. யமனுடைய ஹஜ்ஜா பிராந்தியத்தில் இந்த பயிற்சிகள் நடைபெறுவதாக இன்றைக்கு அவர்கள் புகைப்படம் வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அவர்களுடைய ராணுவ பிரிவை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். சுமார் 20,000 பேருக்கு இதற்கான பயிற்சிகள் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஏன்னு கேட்டா, ஒரு ஏரியாவிலிருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகும்போது அந்த ஏரியாவினுடைய சூழலுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக பயிற்சிகள் கொடுப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இது எந்த அளவு தூரம் சாத்தியம் என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. ஆனால் இவர்கள் போவதாக இருந்தால், இங்கிருக்கக்கூடிய யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் இந்த இடத்துக்கு போவதாக இருந்தால் அவர்களுக்கு இருக்கிற ஒரே வழி, அவர்கள் ரெட் சீ வழியாக செங்கடல் வழியாக பயணிக்க வேண்டும். செங்கடல் வழியாக அவங்க பயணிச்சாங்கன்னு சொன்னா, மொத்தமாக இந்த ஏரியா வரும்போது இந்த ஏரியா 2 பகுதியாக பிரியும். ஒன்று சுயஸ் கால்வாயை நோக்கி பயணிக்கும், இரண்டாவது இந்த இடத்துல இருக்கிற
அவர்களுடைய ஈலாது துறைமுகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல தான் ஈலாது துறைமுகம் இருக்கிறது. எனவே அவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா இந்த ஏரியா வழியாக, அதாவது சினாய் பாலைவனம் வழியாக அவர்கள் நடைபவனியாகத்தான் உள்ளே நுழைய வேண்டி இருக்கும் என்பது ஒரு புறம். ஒன்றோ அவர்கள் இப்படி போக வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்றால் இவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஈரான் வழியாக, ஈராக் வழியாக உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் லெபனானுக்கு அவங்க போனாங்கன்னா விமானம் வழியாகவோ ஏதோ ஒரு வகையில் லெபனானுக்கு போனாங்கன்னா லெபனான் வழியாக அவர்கள் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சுமார் 20,000 பேர் அளவுக்கு அவர்கள் பயிற்சிகளில் ஈடுபடும் போது இவ்வளவு தொகையானவர்கள் விமானம் மூலமாக போவதற்கு வாய்ப்புகள் குறைவு. எனவே அவர்கள் இந்த வழியாக உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது என்று ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அடுத்த கட்டம் போய் பார்த்தீங்கன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட், அவங்க இன்னார்தான்ங்கிற கரெக்டான ஒரு அறிவித்தல் இதுவரைக்கும் வெளியிடப்படல. ஆனால் ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டும் இன்றைக்கு தாங்கள் களத்திற்கு வந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். அது இரண்டாவது பார்ப்போம். இப்படி மும்முனையாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட போகிறது. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் ஆல்ரெடி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். யமன்ல இருந்து ஹூதிகள் ஆல்ரெடி தாக்குதல் நடத்துறாங்க. இப்பொழுது ஈராக்ல இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தலையிடிக்கு மேல் தலையிடி இஸ்ரேலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. மூன்று பக்கமும் அவர்கள் மீது எக்ஸ்ட்ரா தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் முன்னாடி ஏற்கனவே அவர்களுக்கு ஹமாஸுடைய தாக்குதல்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கிறது. எனவே சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல். ஒன்றோ இதிலே இரண்டு விவகாரங்கள், ஒன்றில் இரண்டு தான் நடக்க முடியும். ஒன்றோ இத்தோடு இஸ்ரேல் இனிமேல் நாங்கள் தலை வைத்தும் படுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு பாலஸ்தீனத்தை சுதந்திர தேசமாக அறிவித்துவிட்டு போக வேண்டும். அமெரிக்காவும் அதை அறிவித்துவிட்டு போக வேண்டும். அப்படி போனால் தான் பாபல் மந்தப் உள்ளிட்ட ரெட் சி பகுதிகளில் அவர்களுக்கு தொழில் செய்ய முடியும், அவர்களுடைய பிசினஸ் நடக்கும், அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் ஒட்டுமொத்தமாக ஹூதிகளும் அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களையும் அதே போன்று ஈராக்கில் இருக்கக்கூடியவர்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஹமாஸையும் அங்கிருக்கக்கூடிய மற்ற படைப்பிரிவுகளையும் மொத்தமாக அழித்தால் மட்டும்தான் அவர்களால் இதை முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் இந்த ரெண்டுல எது லேசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழுக்களை மொத்தமாக அழிப்பது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல என்பது இந்த யுத்தத்திலேயே நமக்கு தெரிய வந்துருச்சு. நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. எனவே அவர்களுக்கு ரொம்ப ஈஸி என்னன்னா, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஈஸி வழி இந்த தாக்குதல்களை நிறுத்திவிட்டு பாலஸ்தீனத்தை சுதந்திர தேசமாக கொடுப்பதுதான். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய வழியாகத்தான் இது தென்படுகிறது. இது அங்குதான் இறுதியில் போய் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது ஹூதிகள் இப்படி ஒரு பயங்கரமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் செங்கடல் பற்றி எரியும் என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக ஹவுதிகள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு சொன்னா, ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய ரதுவான் பயங்கரமான படையணியை இஸ்ரேலுக்கு உள்ள அனுப்புவதற்கு முடிவெடுத்து இருக்கிறார்கள் என்கிற ஒரு ஆபத்தான செய்தியும் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏன்னா இப்ப இதெல்லாம் தானாக நடக்கிற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது மட்டும் தெரியுது. ஒன்றோ ஹமாஸே இவர்கள் அத்தனை பேரையும் கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது ஈரான் உள்ளிட்ட யாராவது இவர்களை கோஆர்டினேட் பண்ணுகிறார்கள். ஈவன் சவுதி அரேபியா கூட இதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இல்லைன்னு சொல்லிட முடியாது. டர்க்கி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இப்போ ரெண்டில் ஒன்று பார்க்கணுங்கிற ஒரு நிலையில், ஏன்னா அவங்களாக மோத வந்துட்டாங்கன்னா பிரச்சனையாக மாறிடும்ங்கிறதுனால சில நேரங்கள் இவர்களை வச்சு முடிவு கட்டுறது கூட அவர்கள் முடிவெடுத்திருக்கலாம். இந்த ரதுவான் படையணியை பொறுத்தவரையில் இந்த ரதுவான் படையணி என்பது மிக முக்கியமாக எதற்கு பெயர் பெற்றது என்று சொன்னால், இந்த படையணியை நேரடியாக ஹிஸ்புல்லாக்களின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா தான் கண்ட்ரோல் பண்ணுவார். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்தான் தனித்து முடிவெடுப்பார். ஹசன் நஸ்ருல்லாவுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த ரதுவான் படையணி. அது மட்டுமல்லாமல் இந்த ரதுவான் படையணியினுடைய இவர்களுக்கு பயிற்சி அளித்தது யார் என்கிற விவகாரத்தில் ஈரான் தான் ஆரம்பமாக இவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு ஹமாஸ் என்ன விதமான, அதாவது ஸ்னைப்பர் தாக்குதல், அதே போன்று இந்த கெரில்லா தாக்குதல் என்றெல்லாம் சொல்றாங்கல்ல, மறைந்திருந்து தாக்குகிற தாக்குதல், இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் மிகவும் பெயர் பெற்ற ஒரு படையணியாக இருப்பது இந்த ரதுவான் படையணி. இந்த ரதுவான் படையணி தற்போது களத்துக்கு வருவது மட்டுமல்லாமல் ஹசன் நஸ்ருல்லாவுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்குது. குறிப்பாக இதனுடைய தலைவர் ஹைத்தாம் அலி என்கிறவரை 2016ஆம் ஆண்டில் தேடப்படும் குற்றவாளியாக அமெரிக்கா பட்டியலிட்டு இருக்கிறது. அமெரிக்காவினுடைய தேடப்படுகிற பட்டியலில் இவரும் இருக்கிறார்.
இருக்கிறாரு என்று சொல்லி இருக்கிறாங்க இந்த ரத்வான் படையணியினுடைய தலைவரை. இன்னும் சொல்ல போனால் தெற்கு லெபனான் பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த ஹிஸ்புல்லாக்களுடைய படையணியின் மிக முக்கியமான படைப்பிரிவுகள் எல்லாம் தற்போது வடக்கு லெபனானுக்கு அழைக்கப்படுகிறார்கள். வடக்கு லெபனான் என்பது காசா பார்டர், இன்னொரு பக்கமாக இஸ்ரேலுடைய பார்டராக இருக்கிறது. அந்த பார்டருக்கு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஒரு பாரிய தாக்குதலை நடத்துவதற்கு ஹிஸ்புல்லாக்கள் முடிவெடுத்து இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. நாளைய தினம் புதன்கிழமை ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடைய தொலைக்காட்சியில் நேரடியாக பேச இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து மூன்றாவது முறை ஹசன் நஸ்ருல்லா நாளையோடு மூன்றாவது முறை பேச இருக்கிறார். அதிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்கிற விதமான செய்திகளையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னு கேட்டால், இன்றைக்கு ரத்வான் படையணி உள்ளே நுழைவதற்கு தயாராக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இதில் 2500 பேர் கொண்ட ஒரு படையணி உள்ளே நுழைய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 2500 பேரெல்லாம் அப்பர் கலீலி பகுதிகளில் உள்ள நுழைஞ்சு அஸ்கலான் வரைக்கும் போனாங்க என்று சொன்னால் அதை அவங்க தாக்கு பிடிக்கலாம்னு நான் அறிந்த இந்த பாலிடிக்ஸில் நான் அறிந்திருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் நம்மளாலெல்லாம் கணிக்க முடியாது. ஏன்னு கேட்டால், கண்டிப்பாக இஸ்ரேல் எண்ணிலடங்காத ஒரு அழிவை சந்தித்தே தீரும். ஏன்னு கேட்டால், இவங்களை பொறுத்தவரையில் இன்னொன்று புரிஞ்சுக்கிறீங்க, இவங்க ஒரு கவர்மெண்ட் கிடையாது. யாரும் கேள்வி கேட்குற இடத்துல இவங்க இல்லை. எனவே இவங்க எதை செஞ்சாலும் கேள்வி கேட்க முடியாது. வேணும்னா அடித்து கொள்ள முடியும், அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர, ஏன் நீ இப்படி கேள்வி கேட்டால் வாங்க ஹிஸ்புல்லா வாங்க உங்கள்கிட்ட ஐநா சபையில் கேள்வி கேட்க போகிறோம்னா போகிறதுக்குன்றான். ஐநா சபையாவது தலைமுடியாவதுன்றான். அதனால் இவங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியாது, ஹூதிகள்கிட்ட கேள்வி கேட்க முடியாது, யார்கிட்டையுமே கேள்வி கேட்க முடியாது. ஹமாஸ்ட்ட வேணும்னா ஓரளவுக்கு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அங்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறதுனால ஹமாஸ்ட்ட கூட கேள்வி கேட்கலாம். இவங்க கிட்ட இந்த ஈராக்ல இருக்கிறவங்ககிட்டலாம் கேள்வியே கேட்க முடியாதுங்க. கேள்விக்கு அப்பால் பட்டு இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் இவங்க. இந்த ஆயுத குழுக்கள் இப்ப களமிறங்கி இருக்கு. அதுல ரத்வான் களமிறங்குகிறது. ஏற்கனவே அவங்க களத்தில் இருக்கிறாங்க. பட் உள்ள போய் அவங்க நேரடி ஸ்னைப்பர் தாக்குதலையோ வேற எதையுமே அவர்கள் செய்யாம இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் இந்த ராக்கெட் லான்ச்சர்கள் போன்றவற்றினால் தான் ஏவுகணை தாக்குதல்கள் தான் நடத்துகிறார்கள் என்கிற செய்தியை தான் நம்ம 80 நாளாக பார்த்துக்கிட்டு வர்றோம். ஆனால் சில நேரங்களில் இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் சுற்றி வளைக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிகிறது. இந்த சுற்றி வளைப்பு எங்கு போய் முடிய போகிறது என்பதை பார்ப்போம். நாளைக்கு ஹசன் நஸ்ருல்லா சொல்லுகிற செய்திகளில் இருந்தும் நமக்கு நிறைய விவகாரங்களை தெரிந்து கொள்ள முடியும். 2500 பேர் உள்ள நுழைஞ்சாங்கன்னா அதுக்கு பிறகு சம்பள் தான், அவ்வளவுதான்ங்கிறது தான் நமக்கு தெரிய வருகிறது. இந்த விவகாரத்தோடு அடுத்ததாக என்ன ஆபத்து இதே மாதிரி கிளம்பி வருதுன்னு சொன்னா, ஈராக்ல இருந்து அவங்க எந்த குழுன்னு நமக்கு தெரியல. ஆனால் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அந்த குழு அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட குழு தான் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சதாம் ஹுசைனை இல்லாமல் ஆக்கிறதுக்கு அமெரிக்கா பல ஆயுத குழுக்களை ஈராக்கிலே ஃபார்ம் பண்ணினாங்க, அங்க அவங்களே உருவாக்கினாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஆயுத குழுக்கள் தான் தற்போது அவர்களுக்கே தலையீடியாக மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆயுத குழு தற்போது ஈராக்ல இருந்து, இங்க இருக்கக்கூடிய ஈராக்ல இருந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைஃபா வரைக்கும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க தாக்குதல். நாங்கள் தொடர்ந்து இஸ்ரேல் மீது இனிமேல் தாக்குதல் நடத்த போகிறோம் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதுல நீங்க என்ன கவனிக்கணும் சொன்னா, அங்க இருக்கக்கூடிய அதாவது யமன்ல இருக்கக்கூடியவங்களும் இந்த பகுதிக்கு தான் தாக்குதல் நடத்துகிறார்கள். அதே நேரத்தில் ஈராக்ல இருக்கக்கூடியவங்களும் இங்க ஈராக்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த இடத்துக்கு தான் தாக்குதல் நடத்துறாங்க. இங்க யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிகளும் என்ன செய்யறாங்கன்னா இந்த இடத்துக்கு தான் தாக்குதல் நடத்துகிறார்கள். ஈராக்ல இருக்கிறவர்களும் இந்த பகுதியை தான் டார்கெட் பண்ணி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க லெபனான்ல இருக்கக்கூடியவங்க நேரடியாக இங்க தாக்குதல் நடத்துறாங்க. இந்த ஏரியாவில் தெளிவாக ஹமாஸ் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா பகுதிகளாலும் இஸ்ரேல் மொத்தமாக சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வந்திருக்கிற இன்னொரு தகவல், ஜோர்தான்ல இருக்கக்கூடிய ஒரு குழுவும் அடுத்ததாக களமிறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு தோணிய ஒரு விஷயம் தான், அவங்களே உருவாக்கி விட்ட அத்தனை பேரும் இப்ப அவர்களுக்கு தலையீடியாக மாறி இருக்கிறார்கள். ஏன்னா இந்த பாலஸ்தீன மீட்பு என்கிற விஷயத்தில் அத்தனை பேரும் தற்போது ஒருங்கிணைந்து இருக்கிறார்கள். இது இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியாமல் போய்விடும் என்பதை நாம் திட்டத்தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நமக்கு தெரியும், ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மெடிட்டேரியன் சீயை வந்து நாங்கள் டார்கெட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. மெடிட்டேரியன் சீயை பொறுத்தவரையில் மத்திய தரை கடலை நாங்கள் இலக்கு வைப்போம், மத்திய தரை கடலை மூடுவோம் என்று சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மத்திய தரை கடலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்திய தரை கடல் இருக்கிறது இந்த பகுதிகளில், இதுதான் மத்திய தரை கடல்.
இது நமக்கு ரெட் சி இங்க இருக்குது, ஈரான் இருக்குது இங்க. அவங்க மத்திய தரைக்கடலை நாங்கள் 2-1 பார்ப்போம் என்று சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த ஆயுத குழு மத்திய தரைக்கடலிலும் தாக்குதல் நடத்துகிறது. அதாவது இஸ்ரேலுடைய கப்பல்களை நோக்கி நாங்கள் தாக்குவோம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, மொரோக்கோவில் இன்றைக்கு பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது. இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய எல்லா தொடர்புகளையும் துண்டிக்க வேண்டும் என்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னணி என்ன என்பதை பற்றி இதுவரைக்கும் தகவல் இல்லை. பட் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் அதாவது இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய எல்லா தொடர்புகளையும் துண்டிங்க என்று சொல்றதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் என்று கேட்டா, சொன்னது போலவே இந்த இடம் மொரோக்கோவினுடைய இந்த பகுதிகளில் தான் என்ன செய்யலாம்னா, இந்த அதாவது மெடிட்டேரியன் சீயை பிளாக் பண்றதாக இருந்தா பாபல் மந்தப் மாதிரி ஒரு பகுதி மொரோக்கோ பகுதிகளிலும் இருக்கு. இதே மாதிரி ஒரு சின்ன பகுதி என்ன ஆகுதுன்னு கேட்டா மொரோக்கோ பார்டர்லயும் இருக்குது. சில நேரங்களில் மொரோக்கோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாங்கிறது தெரியாது. சப்போர்ட் பண்ணினால் இந்த இடத்தில் அந்த மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாபல் மந்தப் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அந்த இடத்துல அதாவது ஜிப்ரால்டர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி, அந்த இடத்தில் அது அதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பகுதி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே நீங்க பாருங்க, பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய நாடுகளாகத்தான் இந்த பகுதிகள் எல்லாமே இருக்கிறது. அதாவது முழுமையாக இல்லாவிட்டாலும் பெரும்பாலும் இதை பார்த்தீங்கன்னா இது மொரோக்கோ, இங்க மொரோக்கோ பெரும்பாலும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்குது. அல்ஜீரியா இருக்குது, டியூனிஸ் இருக்குது, அதே மாதிரி இது மோல்டா அதெல்லாம் விட்டு போட்டாலும் டியூனிசியா இங்கே இருக்குது, ட்ரிபோலி இங்கே இருக்குது, எல்லாமே அடுத்த பக்கம் இங்கிட்ட எல்லாமே அல்ஜீரியா இருக்குது. எல்லாமே ஒரு வழியில் லிபியா, பெரும் பகுதியில் லிபியா கொண்டு இருக்கிறது. இந்த மெடிட்டேரியன் சி பகுதி எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. இந்த பக்கம் அப்படியே ஈஜிப்ட் வருகிறது. எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நாடுகள் எல்லாம் ஒரு கைகோர்ப்பதற்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக மெடிட்டேரியன் சி மூடப்படும். ஈரான் சில நேரம் இவர்களோடு ஏதோ ஒரு வகையில் அப்படி ஒரு முடிவுக்கு போறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் அப்படி ஈரான் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு நமக்கு தெரியும், யஹியா சின்வார் அவங்க ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். நாங்கள் எக்காரணம் கொண்டும் அவங்களோட சீஸ்ஃபயருக்கு போக மாட்டோம், நாங்கள் அவர்களை தகர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். அதனுடைய முழு செய்தி வந்திருக்கிறது. யஹியா சின்வார் இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக இதுக்கு முன்னாடி இல்லாத வகையில் எந்த ஒரு முன்னுதாரணமும் இல்லாத வகையிலான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இதுக்கு முன்னாடி எந்த முன்னுதாரணமும் இப்படி ஒரு தாக்குதலுக்கு இல்லைங்கிறார். எனவே இது ஒரு புது வகையான தாக்குதலை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு வார்த்தையை இன்றைக்கு யஹியா சின்வார் சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் ராணுவத்தை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதில் அவர் சொன்னதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சுக்கிறங்க. இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் எத்தனை பேர் இஸ்ரேலியர்கள் செத்திருக்கிறார்கள், இஸ்ரேல் ராணுவத்தில் எத்தனை பேர் செத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வியை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் நம்ம கணக்கிட்டு பார்த்த ஒரு விவகாரமும் இருக்கிறது. என்ன கணக்கு போட்டு பார்த்தோம்னா, கடந்த நாட்களில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலிய படை தங்களுடைய அதாவது மெர்காவா டேங்குகள் 2250 டேங்குகள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் அதிலே 1750 டேங்குகளை மீள் சுழற்சி செய்ய முடியும், திரும்ப செஞ்சு எடுத்துடலாம் என்றும் சொல்லியிருந்தார்கள். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 500 டேங்குகள் அவர்கள் காலி செய்யப்பட்டிருக்க. மொத்தமாக அவர்கள் 500 டேங்குகளை இழந்திருந்தாங்க. இது எப்பன்னு கேட்டா சீஸ்ஃபயருக்கு முன்பதாக நடந்தது. இந்த டேங்குக்குள்ள இருந்து செத்து போனவங்கிற கதை எல்லாத்தையுமே இன்னைக்கு சின்வார் பேசல. நேரடி யுத்தத்தில் நேருக்கு நேர் சண்டையில் சுமார் 5000+ இஸ்ரேலிய ராணுவத்தை நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்கிற செய்தியை சின்வார் இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் கூட. மற்றது ஏன்னா இதுவரைக்கும் 650 அவன் கிடக்கிறான். இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 5500க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் இஸ்ரேல் ராணுவத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 5000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை யஹியா சின்வார் சொல்லியிருக்கிறாரு. சொன்னது மட்டுமல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டேங்குகள் விஷயத்தில் அவர் சொல்வது மிக நெருக்கமாக இருக்கிறது. என்னன்னு சொன்னா, அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்ல யஹியா சின்வார் என்ன சொல்றாருன்னா, குறைந்தது 750 டேங்குகள் ராணுவ வெஹிக்கிள்ஸை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம்ங்கிறார். இந்த 500 வெஹிக்கிள் என்பது
இவர்கள் சொன்ன கதை, அதாவது இஸ்ரேல் சொன்ன கருத்து பிரகாரமே 2250 டேங்குகள் மீது யாசின் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 1750 எங்களால் திருத்திட முடியும், அதை நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட முடியும் என்று சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்த்தால் 500 என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் செஞ்செடுக்க முடியாத 500 மொத்தமாக காலின்ற அர்த்தம். இது எப்பன்னா சீஸ்ஃபயருக்கு முன்னாடி. சீஸ்ஃபயருக்கு பின்னாடி யெஹியா சின்வார் அறிவிக்கும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டால் மொத்தமாக 750 டேங்குகள் அவர்களுடைய ராணுவ வெஹிக்கிள்ஸ் காலி அப்படிங்கிறாரு. எனவே இவர் சொல்வது மிகச்சரி. ஏன்னு கேட்டால் 500 அப்ப பிறகு ஒரு 250 கணக்கில் வச்சாலும் 750 மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப 750 எத்தனை பேர் உள்ள இருந்திருப்பான் ஆளுக்கு 5 பார்த்தாலும் அதில் ஒரு கணக்கு வரும். அவர் அதெல்லாம் பேச வரல. நேருக்கு நேர் நடத்தப்பட்ட மோதல்கள்ல எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். இது நமக்கு புது செய்தியோ இல்லையோ, கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு புது செய்தி கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இது நம்ம அத்தனை பேரும் போய் சேர்ந்திருக்கிறாங்கன்னு. இதுவரைக்கும் யெஹியா சின்வாருடைய கருத்துக்கு அவர்களுடைய ராணுவத்திலிருந்து யாருமே அந்த இருக்கிறாங்கல்ல டயப்ப ஃபோர்சஸ், அந்த டயப்ப ஃபோர்சஸ்ல இருந்து யாருமே இதுவரைக்கும் எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் கடந்த 4 நாட்களுக்குள்ள குறைஞ்சது 35 இஸ்ரேலிய டேங்குகளை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அபூ உபைதா நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த 4 நாட்களுக்குள்ள 24 நேரடி மோதல்கள் நடைபெற்றிருக்குதுங்கிறார் அபூ உபைதா. அதே போன்று என்ன சொல்றாருன்னா 6 இடத்துல ஸ்னைப்பர் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி பயங்கரமான தாக்குதல்களை எல்லாம் அவர்கள் தரப்பிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்யும் போது இன்றைக்கு நடைபெற்ற தாக்குதல்களுடைய விவகாரங்களும் வெளியே வந்திருக்கிறது. குறிப்பாக ஜுஹூர் அல் தீக் என்கிற பகுதிகளில் ஒரே இடத்துல 10 பேர் காலி செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ஒரு பெரிய கட்டிடம், அந்த கட்டிடத்துக்குள்ள நடத்தப்பட்ட தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 10 பேர் கொண்ட பெட்டாலியன் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி, அதுக்குரிய வீடியோவும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஜுஹூர் அல் தீக் பகுதிகளில் இன்னும் ஒரு பகுதியில் நடைபெற்ற தாக்குதல் 4 ஜீப் வண்டிகளை நாங்கள் அளித்திருக்கிறோம். 4 ஜீப்புக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் செத்தாங்கிறத கஸ்ஸாம் சொல்லல. ஆனா 4 ஜீப்பை நாங்க வந்து டிஸ்ட்ராய் பண்ணிருக்கிறோம். அதுக்குரிய வீடியோவையும் அவர்களும் வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவை நம்ம பார்க்க முடியும். அதே போன்று இன்றைக்கு இறுதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈரானுடைய ராணுவ பிரிவினுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவர் சிரியாவில் சிரியா ராணுவத்துக்கு பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. சிரியாவில் தான் அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. சிரியா ராணுவத்தோடு இருந்து சிரியாவில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி படைகளுக்கும் அவர் வந்து துணை இருந்தார் என்கிற செய்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய உண்மை தன்மைகள் முழுமையாக நாளை மறுநாள் ஆகும்போது வெளியே வந்துடும். ஆனால் இன்றைக்கு இவர் இஸ்ரேலுடைய ராணுவ தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார். சிரியாவுக்குள்ள இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதல் ஒன்றில் இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது ஈரானுடைய ஒரு ராணுவ தளபதி, சிரியாவிலே முன்னாள் ராணுவ தளபதி சிரியாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார். இதற்கு ஈரான் என்ன விதமான ரியாக்ஷனை காட்ட போறாங்கிறது தெரியல. இந்த நேரத்தில் ஈரான் உடனடியாக வேறு விதமான ரியாக்ஷனை காட்டுவாங்களாங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, கண்டிப்பாக இவர் அந்த இடத்துல இருக்கிறார் என்று தெரிஞ்சுக்கிட்டு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி. இந்த நேரத்தில் நேரடியாக ஈரானோடும் ஒரு வம்பை சொருகிக் கொள்வதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் எது எப்படியோ இன்றைக்கு இவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. இப்படி முழுமையான தாக்குதல்கள், கடுமையான தாக்குதல் நடைபெற்று வருகிற நேரத்தில் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான இந்த வீடியோவில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோவில் தான் அவங்க இந்த வீடியோ எதுக்கா ஜுஹூர் அல் தீக் பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல் இது. இந்த தாக்குதல்களில் என்ன செய்வாங்கன்னா, அந்த 4 அதாவது வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இப்படி இந்த இடத்துல வரக்கூடிய 4 ஜீப்புகளை, ஒரு ஜீப் தாக்கப்படுகிற காட்சி அவங்க காட்டுறாங்க. 4 ஜீப்புகளை நாங்க வந்து தாக்கி அளித்திருக்கிறோம் என்கிற செய்தியை அவர்கள் இன்றைக்கு கஸ்ஸாம் வெளியிட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த இன்னொரு அதாவது முஜாஹிதீன் அமைப்பு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இது ஒரு உளவு விமானம் ஒன்றை இன்றைக்கு நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். உளவு விமானம் ஒன்று இன்றைக்கும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தொடர்ந்து உளவு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்று நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி நடந்துச்சு, இப்ப நடந்திருக்கிறது, இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்கிறதையும் நாம புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ தான் ஜுஹூர் அல் தீக் பகுதிகளில் ஒரு பில்டிங்குள்ள 10 பேரை பலியெடுத்த வீடியோ செய்தி என்று சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல அதாவது இந்த கட்டிடம் மீது தாக்குதல் நடத்தப்படுறாங்க. இந்த வீடியோ பிளேர் பண்ணப்படும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த தனியா போடுகிற அந்த வீடியோவில் நீங்க அதை பார்க்க முடியும். இந்த கட்டிடம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில்
அங்கே இருக்கக்கூடிய அதுக்குள்ள இருந்த ஒரு பெட்டாலியன் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பெட்டாலியன் முழுவதுமாக காலி செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 10 பேர் அதற்குள் இருந்தார்கள் என்று கஸ்ஸாம் அறிவித்திருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கும் பல பேரை காலி செய்திருக்கிறார்கள். அதோடு சின்வார் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக அங்கு நடக்கக்கூடிய விவகாரங்கள் மிக மிக கடுமையான தாக்குதல்களாக இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் சுதந்திர பாலஸ்தீனத்தை நோக்கிய ஒரு போங்காக இருக்கிறது. எது எப்படி போனாலும் தற்போது விழுந்து விட்டேன் மீசையில் மண்ணொட்டவில்லை என்கிற பாணியில் நெத்தன்யாகு இருந்து கொண்டிருக்கிறார். எனவே நெத்தன்யாகு சரண்டர் ஆகுவதை தவிர, காலில் வந்து விழுவதை தவிர, எங்களை விட்டுருங்கப்பாண்டு கதறதை தவிர வேறு வழியே கிடையாது. அப்படி செய்தால் மட்டும்தான் மீதமுள்ள இஸ்ரேலையும் பாதுகாக்க முடியும். இல்லாவிட்டால் சுற்றி வளைத்து இஸ்ரேல் ஒரு தாக்குதலை எதிர்கொள்ளப் போகிறது. அதை எந்த அளவுக்கு அதனால் தாக்குப்பிடிக்க முடியும் என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீன வெற்றிக்காக, அந்த மக்களுடைய சுதந்திரத்திற்காக வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. அந்த மக்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள், கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய ஆசை, அவா, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக நம்முடைய ரஸ்மின் MISC என்கிற அதாவது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் பண்ணிக்கிறங்க. நம்மால் முடிஞ்ச வரைக்கும் உண்மை செய்திகளை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதே நேரத்தில் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இணையாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் இணைஞ்சுக்கலாம். லிங்கை கிளிக் பண்ணி இணைஞ்சுக்கிறங்க. இப்படி இணைந்து கொண்டால் அதிலேயும் உங்களுக்கு உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.